ராமசுப்ரமணியம் சார், இன்னைக்கு அசம்பிளியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீஃப் மினிஸ்டர்னுடைய பேச்சும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த கொல்லப்பட்ட ஜாகிர் ஹுசைனுடைய வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக இன்னைக்கு அரசாங்கத்தின் மேலே சார்ஜஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சார், நிறைய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சார். இதை பற்றி ஏதாவது நீங்கள் பேச விரும்புகிறீங்களா? வணக்கம், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இஷ்யூ அப்படின்னா இது வந்து காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இஷ்யூ தான் சார். இது இன்னும் இந்த ஜாகிர் ஹுசைன் மரணம் மற்றும் கொலை மட்டுமல்ல, இது தன் முன்னாடியும் கூட பல்வேறு இது போன்ற சம்பவங்கள் நடந்து தான் இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ புதுசு கிடையாது, இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கிடையாது, அதே உலக அளவிலும் கிடையாது. ஆகவே இது வந்து ஏதோ ஒரு டோட்டலா அதனால வந்து லா அண்ட் ஆர்டர் ஒரு கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் இன் தமிழ்நாடு அப்படின்னு பேசுவது என்பது தவறு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட நான் போகவே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாடு குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த பிரச்சனைகள் தான் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய கவலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்று ஏற்படும் பொழுது இன்னைக்கு அது மட்டும் அல்ல சார், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கம் அதனுடைய தலைவர் ஒருவர், அவரை வந்து கார்ல கடத்தின்னு போய் கொலை செய்திருக்கின்றார்கள். அதே போல ஏதோ திண்டிவனம் பக்கத்தாப்புல இன்னொருவர். இப்படி பார்க்கும்பொழுது பல்வேறு இடங்கள்ல இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தால் அது என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் கிவ் a wrong picture about the government. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனை சரியாக கவனிக்கவில்லை அப்படிங்கிற கெட்ட பேர் கட்டாயமாக வரும் சார். அதனால அரசாங்கம் இதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்து முன்னாடி நடந்த அரசாங்கத்தை விட இப்பொழுது பெட்டராக இருக்கின்றது அப்படிங்கிற இது வந்து அப்படி ஒதுக்கிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் முன்னாடியே நீங்க பார்த்துருக்கலாம். அது இதே போல இந்த மணல் கடத்தல் அப்படிங்கிறதுல ஒரு தாசில்தாரையே லாரி அடிச்சு கொண்டுட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். இருந்தாலும் கூட இது என்ன ஆகும்னு பாருங்க. இவரு ஜாகிர் ஹுசைன் என்பவர், இதுதான் முக்கியமான இஷ்யூ. அவர் வந்து பல நாட்களுக்கு முன்பாகவே ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கின்றார். எனக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது, என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல். இது வந்து 1 2 இல்ல, பல பேர் சேர்ந்து இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பேரெல்லாம் கூட சொல்றாரு. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்கெல்லாம் கூட இதுல கூட்டு சதி செய்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகின்றார். எனக்கு எந்த நேரத்திலையும் அச்சுறுத்தல், நான் வந்து இறந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு, என்னை கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது இது ரொம்ப ஆப்வியஸா தெரிகின்றது, இந்த மாதிரி ஒரு கொலை நடக்கலாம் என்கின்ற ஒரு நியாயமான ஒரு பயம் இருக்கத்தான் செய்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் சார் அரசாங்கம் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கல? அதுக்கிட்ட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இவர் ஏதோ சொல்றது சும்மா பொய்யா நிஜமா, ஏன் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள்ல வரத்தானே செய்கின்ற. அதுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் டெஃபினட்டா சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஏன் இதை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்களா கம்ப்ளீட்டா? ஆகவே என்னன்னா, இது 1 2 3 4 அப்படின்னு ஆகும் பொழுது இதனால என்ன ஆகும் அப்படின்னா, எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை சரி செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை தான் வரப்போகுது. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு அரசாங்கம் வந்தாலும் அப்படி இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் இது வந்து இதையே தொடர்ந்து நாம பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் மக்களுக்கு ஒரு பீதி, பயம் ஏற்படும். ஆகவே அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா கொடுக்கறதுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கணும். அதாவது அரசு போலீஸ் அதிகாரிகள் மெத்தனமாக இருக்கின்றார்கள். அவர்களே ஹேண்ட் இன் கிளவ் இந்த மாதிரி பிரச்சனையில அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதுதான் ஒரு பயமானது. அதாவது அரசு அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கே இதுல வந்து ஒரு ஒரு ஏதோ ரோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு வருகின்றது பாருங்க. அதுதான் பெரிய டேஞ்சர். ஏன்னா இன்னைக்கு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த இன்ஸ்பெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதே போல அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரையும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஜாகிர் ஹுசைனையும் கூட ஒரு சாமானியனாக நாம் பார்க்க முடியல சார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட பாதுகாப்பு அந்த வளையத்துல இவர் வந்து ஒரு பொறுப்பு வகித்திருக்கிறார். அதே போல நம்முடைய தற்போதைய முதல்வர் அவர்கள் பீரியட்லயும் அந்த அவர் மேயராக இருந்த போது அவருக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்திருக்கார். ஆனால் இப்படிப்பட்டவர் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? இது மாதிரி எனக்கு அச்சுறுத்தல் பயங்கரமாக இருக்கின்றது. பேரெல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம்
பிரச்சனைக்குரியவர்கள் அவங்கள தேடப்பட்டவர்கள் நீ அந்த அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற இந்த தன்பீத் அப்படிங்கிறவரை தௌபீத் அவரை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண அவர் பெயர்லாம் கூட குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாடி இந்துவாக இருந்தவர், அவர் கன்வெர்ட் ஆகி இந்த லேண்டை கிராப் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவர் வந்து கன்வெர்ட் ஆகி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்பொழுது இதெல்லாம் அதே மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் நூர்நிஷா அவங்களையும் பத்தி முன்னாடியே பேசியிருக்கின்றார். இதெல்லாம் புதுசு கிடையாது. அப்ப இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பத்தி தொடர்ந்து அவர் சொல்லி இருக்கும் பொழுது, முகநூலில் எழுதியிருக்கும் பொழுது, வீடியோ இன்னைக்கு இது மிகப்பெரிய அளவிற்கு வைரலா இருக்கு. இந்த வீடியோ என்பது பல இடங்களுக்கு அது பரவலாக பட்டிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் வந்து நிச்சயமாக, ஏன்னா நான் சொன்னது போல இன்னைக்கு அந்த தொழிற்சங்க தலைவரே கொலை பண்ணிருக்கேன். அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான். அப்படி இருக்கும் பொழுது இப்ப எல்லாருக்கும் ஒரு என்ன பீதி ஏற்படும் என்றால், இப்ப இன்னும் சில நாட்கள்ல இது இலையுதிர் காலம் அப்படின்னு வரும். இப்ப கொலையுதிர் காலம் கூட வருகின்றதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருமா வராதா? அரசாங்கம் டெஃபினட்டாக இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இரும்பு கரம் போட்டு இந்த மாதிரி தவறு செய்வர்கள் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் விடும் அப்படிங்கிற பயம் எனக்கு ஏற்படுகின்றது. ஓகே சார், ஓகே சார். இந்த விவகாரத்தை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப அட்டர் டவுனுக்கு போயிடுச்சு, இங்கே மொத்தமாக சீர்குலைத்து விட்டது அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுக்கள், இதையெல்லாம் ரொம்ப சீரியஸாக இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா சார்? சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் எல்லாம் பேசினா ரொம்ப தவறானது சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தின் காலத்திலையும் கூட இது போன்ற மிகப்பெரிய தவறுகள்லாம் நடந்து கொண்டு இருந்திருக்கு. சரி சரி. அதனால நம்ம இன்னும் இப்பதான் இன்னும் நடக்கிறது, இவங்க மேல்தான் யூ மஸ்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் தி பிரசன்ட் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரே கெட்ட பேர் இந்த மாதிரி ஒரு குறிப்பாக எனக்கு இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்குது என்னோட லைஃபுக்கு குறிப்பிட்டு இந்த இவர்கள் ஏபிசிடி இவர்களாலே அச்சுறுத்தல் இருக்கின்றது, இன்ஸ்பெக்டர் சரியாகவே அதை ஹேண்டில் பண்ண மாட்டேன்றார், அதே போல அசிஸ்டன்ட் கமிஷனரும் அதை நான் கூறுகின்றதை ஒன்றும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா அவர் சொல்லும் பொழுது அப்ப டெஃபினட்டாக அந்த காவல்துறை உயர் மட்டத்தில் இருக்கிறவர்கள் இதை பத்தி டெஃபினட்டா சீரியஸா எடுத்துட்டு ஏதாவது ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்திருக்கணும்னு தான் நான் நம்புறேன். அதனால டோட்டலா தமிழ்நாட்டில் இப்ப லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கெட்டு போயிடுது அப்படின்னு பேசுவது என்பது அது அரசியல் ரீதியாக பேசுவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுது அது என்னன்னா ஒரு பயத்தை பொதுமக்கள் மத்தியில கொடுக்கும். அதை வந்து தவிர்க்க வேண்டும், அதற்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம்.